சத்யா சொன்ன கல்யாண ஆர்டருக்கு அட்வான்ஸ் வாங்க மீனா மண்டபத்துக்கு போறாங்க. அப்போ அந்த மண்டபத்துல ஏற்கனவே டெக்கரேஷன் வேலை பார்த்துட்டு இருந்த சிந்தாமணியோ அங்க ஆர்டர் கேட்டு வந்திருக்காங்க. அந்த மண்டபத்தோட ஓனர் சிந்தாமணி கிட்ட நாங்க இந்த வாட்டி டெக்கரேஷன் ஆர்டரை மீனாக்கு தான் கொடுக்கலாம்னு இருக்கோம். அவங்க நிறைய புது புது டிசைன் எல்லாம் பண்றாங்க. ஃபங்க்ஷன் காரங்களும் மீனாவோட டெக்கரேஷன் இருந்தாதான் நாங்க இந்த மண்டபத்தை புக் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதனால இனிமேல் இந்த மண்டபத்தோட ஆர்டரை மீனாக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட மண்டப ஓனர் சொல்றாரு. மீனாவும் கெத்தா நான் ரொம்பலாம் லாபம் வச்சு பண்ண மாட்டேன் சார், டெக்கரேஷனும் நல்லா இருக்கும், உங்க பணமும் கம்மியா தான் ஆகும், நான் நல்லபடியா டெக்கரேஷன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் காரங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு போறாங்க. கடுப்பான சிந்தாமணி மீனா கிட்ட இந்த ஆர்டரை உன்னை பண்ண விடாம பண்றான்னு பாக்குறியா அப்படின்னு சவால் விட்டுட்டு போறாங்க. சிந்தாமணி விஜயாவோட டான்ஸ் கிளாஸ் நடக்கிற பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதை விஜய கிட்ட மீனாவை பத்தி போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மீனா பூ கட்டுற வேலை பாக்குறதுனால நீங்க அவளை ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்களாமே, அதனால இனிமேல் பூ கட்டுற வேலையோட சேர்த்து மண்டபத்தோட டெக்கரேஷன் ஆடையும் சேர்த்து பண்ணி அதிகமா சம்பாரிச்சு உங்க மூஞ்சில கரிய பூசணும்ட்டு மீனா கூட பூ கட்டுற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கா. உங்க மருமக என்ன உங்களை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கா, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களான்ட்டு விஜயாவை ஏத்தி விடுறாங்க. கடுப்பான விஜயா அந்த மீனா இப்படியா சொல்லிட்டு இருக்கா, அவளை ஒரு வழி பண்றேன் அப்படின்ட்டு டான்ஸ் கிளாஸ்ல இருந்து கிளம்புறாங்க. அப்போ சிந்தாமணி விஜய் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. இத போல மீனா இங்க இருக்கிறதுல பெரிய மண்டப ஓனத்துல ஆர்டர் வாங்கியிருக்கா. மீனா உங்க மூஞ்சில கரிய பூசுறதுக்கு முன்னாடி நீங்க அவளை எப்படின்னா இந்த ஆர்டரை செய்ய விடாம பண்ணி அவ பேரை கெடுத்துருங்க. அதுக்கப்புறம் மீனா எந்த ஒரு டெக்கரேஷன் வேலைக்கும் போக முடியாது, பண்ணவும் முடியாது அப்படின்னு சிந்தாமணி விஜயாவை எரிமலை மாதிரி நெருப்பாக்கி விடுறாங்க. விஜயாவும் நேரா வீட்டுக்கு போயிட்டு மீனா கிட்ட, ஏய் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நீ என்ன பத்தி வெளியே இவ்வளவு கேவலமா பேசியிருப்ப, என் மூஞ்சில நீ கரிய பூச்சணும்னு நினைக்கிறியா, கிரிடி உன்னை கூடிய சீக்கிரத்துல வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை, ஏ விஜயா வாய மூடு, எப்ப பார்த்தாலும் மீனவ குறை சொல்றதே தான் உனக்கு வேலையா, அவ என்ன பண்ணா இப்ப எதுக்கு அவளை நீ எரிஞ்சு விடுற அப்படின்னு கேக்குற. அதுக்கு விஜயா சொல்றாங்க, இவ என்ன பத்தி வெளியே கேவலமா பேசி வச்சிருக்கா, அப்பதான் இவளோட சுயரூபம் முழுசா எனக்கு தெரியுது. அதுக்கு அண்ணாமலை, யார் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட, அவன் பேரை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, என்னோட ஸ்டூடெண்ட் சிந்தாமணின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் டெக்கரேஷன் வேலை பண்றவங்க தான், அவங்கதான் இவன் லட்சணத்தை சொன்னாங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதை கேட்டதும் மீனா சொல்றாங்க, மாமா அவங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருக்கு, நான் டெக்கரேஷன் ஆர்டர் வாங்குற இடத்துக்குலாம் வந்து அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க, இன்னைக்கும் நான் வந்து ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன், அங்க வந்து அந்த ஆர்டரை எனக்கு விட்டு கொடுக்க சொல்லி கேட்டாங்க, அதை நான் தர மாட்டேன்னு சொன்னேன், உடனே அத்தை கிட்ட போயிட்டு இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி என்ன போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, ஏன்டி இப்படி போய் சொல்ற, அவங்க என்ன உன்ன மாதிரி ரோட ரோட பூவா வித்துட்டு இருக்காங்க, அவங்க என்னோட டான்ஸ் கிளாஸ் சேர்றதுக்கே எனக்கு 10,000 ரூபாய் புடவை வாங்கி கொடுத்தாங்க, அவங்க கிட்ட எத்தனை லட்சம் ரூபாய் கார் இருக்கு தெரியுமா, அவங்க நினைச்சா சொந்தமாவே மண்டபம் கட்டி அதை டெக்கரேஷன் வேலை பார்ப்பாங்க, அவங்க போய் உன் கூட சரிசமமா போட்டி போடுறாங்கன்னு சொல்றேன், இப்படி எல்லாம் சொல்ல உன் வாய் கூசலன்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, அத்தை எனக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கிறேன், நீங்க அடுத்தவங்க சொல்றதை நம்பிக்கிட்டு என்ன திட்ட வேலை வச்சுக்காதீங்க.